அபிதா ஆஸ்க் மீ எனிதிங் சொல்லிட்டு நேத்து நான் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் நம்ம போட்டிருந்தோம்ல ஸ்டோரியில. மோஸ்டா எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க? லாஸ்ட் மினிட்ல ஏன் சேல் அப்டேட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல ஏன் சேல் அப்டேட் பண்ணீங்கன்னு உனக்கு வாட்ஸ்அப்ல என்ன மாதிரி என்கொயரிஸ் இருந்துச்சு? எங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நாங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்போம்ல, ஏன் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்ல ஏன் சொன்னோம்னா, நான் ஆரம்பத்திலே வீடியோல சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு அப்பாலஜி கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்ம என்ன சொல்றது, வேணும்னு லாஸ்ட் மினிட்ல நாங்க இன்ஃபார்ம் பண்ணல. கண்டிப்பா இந்த பிளான் எல்லாமே எங்களுக்கு 1 month பிஃபோராவே தான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல சொன்னதோட ரீசன் வந்து ஓவர் கிரௌட அவாய்ட் பண்றதுக்காக. பிகாஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறது கண்டிப்பா நம்மளோட ஸ்டோரோட ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எப்படியும் 800 கம்மியா தான் இருக்கும். சோ நம்ம வந்து இதுக்கு ஒரு ஹைப் கொடுத்து மல்டிபிள் டைம்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல ரிப்பீட்டடா வீடியோ போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து வருவாங்க. சோ அப்போ வந்து அந்த கிரௌட மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் திங் எங்களுக்கு. செகண்ட் திங் வந்து நிறைய பேர் கிரௌடடா இருக்கும் போது உங்களாலையும் பார்த்து எதுவும் எடுக்க முடியாது. அது வந்து எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப டஃபா இருக்கும் இல்லையா? சோ அந்த ரீசனுக்காக தான் நாங்க வந்து ஃப்ரைடே நைட் இதை அனௌன்ஸ் பண்ணோம். அப்படியும் வந்து சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டோர்ல விசிட் பண்ணி இந்த சேல்ல வந்து நேர்ல பார்த்தவங்க கண்டிப்பா நீங்க மெசேஜ் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. பிகாஸ் இட்ஸ் a வெரி ஸ்மால் ஸ்பேஸ். நிறைய பேர் வந்தாங்க, நம்ம நிறைய அட்வர்டைஸ் பண்ணி நிறைய பேர் வந்தாங்கன்னா 100% கிரௌட் வந்து ஒருத்தர் என்ன பீஸ்ஃபுல்லா பார்க்க முடியாது. நீங்க வந்து ஒரு சாரியை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அந்த ஸ்பேஸ் இல்லாம போயிடும். சோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இத பத்தி ரொம்ப பெருசா இன்ஸ்டாகிராம்ல பேசாம, பிகாஸ் வி நோ ரைட், நாங்க இங்க ஒரு 15 இயர்ஸாவே இந்த ஸ்டோர்ல இருக்கிறோம். சோ அதனால எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கிரௌட், எங்களோட என்ன கெப்பாசிட்டி இருக்கு இந்த ஸ்டோர்ல வந்து அந்த கிரௌட் அகாமடேட் பண்றதுக்கு. சோ ரொம்ப கிரௌட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் டஃபா இருக்கும் பார்த்து எடுக்கிறதுக்கு, எங்களுக்கும் வந்து அது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும்ன்றதுனாலதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு அப்பாலஜி கேட்டுக்கிறேன். பட் எப்பவுமே சேல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல தான் என்னால சொல்லவும் முடியும். இதுதான் பெரிய ரீசன். அண்ட் அப்கோர்ஸ் நம்ம எப்பவுமே சேல் போட்டுட்டு தானே இருக்கிறோம். ஆஃபர்